உங்க கடன் பிரச்சனை எல்லாம் மாறுறதுக்கு ஜெபம் பண்ணுவோமா? ஏசப்பா அந்த செய்தியை பார்க்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த கடனை நீங்க அடங்கப்பா. குடும்பத்தை எப்படி நிர்வாகம் பண்ணணுங்க ஞானத்தை கொடுங்கப்பா. வீண் செலவுகளை வரவிடாம தடுங்கப்பா. கடன் கொடுத்த உங்க மனசுல தயவ கட்டளை இடுங்கப்பா. உன் கைகளில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாயின்னு சொன்ன மாதிரியே இவர்களோட உழைப்ப இவர்களே சாப்பிடணும்ப்பா. வீணா வட்டிக்கும் ஆஸ்பத்திரி செலவுக்கும் போக கூடாதுப்பா. வெக்கப்பட்ட இடத்துல எல்லாம் தலை நிமிர பண்ணுங்கப்பா. கட்டப்படாத வீடுகள்லாம் கட்டி முடிக்கட்டு ஏசப்பா. அடகு கடையில இருக்க நகையெல்லாம் வீட்டுக்கு வரட்டும் ஏசப்பா. கரையேறாத பிள்ளைகள்லாம் கரையேறட்டும் ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. கவலைப்படாத மராசி, இந்த ஜெபத்தை கேட்டு நிச்சயம் ஏசப்பா உனக்கு அற்புதம் செய்வாருமா. நல்லா இருக்கே ராசாச்சி. அந்த காலத்துல நாங்க மண்பானை வாங்கும் போது தட்டி தட்டி பார்த்து வாங்குவோம். தட்டி பார்க்கும் போது சொத்துன்னு கேட்டுச்சுன்னா அதுல கீழல் இருக்கும், வேண்டான்னு வச்சிருவோம். தட்டி பார்க்கும் போது டங்கு டங்குன்னு சத்தம் கிடைச்சுன்னா அது நல்ல பானை, அதை வாங்குவோம். இப்படி தட்டும் போது பானை உடஞ்சாமா போவோம், உடையாதுமா. நாங்க பானையை சோதிச்சு பார்க்க மாதிரிதான் ஆண்டவரும் ஒன்னையும் சோதிச்சு பார்க்காருமா. சின்ன சின்ன சோதனை எல்லாம் உனக்கு ஒன்னும் ஆகாதுமா. ஆண்டவரு உன்னை எதுக்குமா சோதிச்சு பார்க்காரு? உன்னைய தனக்கு பிள்ளையா ஆக்கி பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தாமா. பானையை சோதிச்சு பார்க்க மாதிரி ஒன்னு சோதிச்சு பார்க்காரு. ஒட்ட உடசல் பானையெல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியுமாமா? இந்த சோதனையில உன் தலைமுடி ஒண்ணு கூட கீழே விழாதுமா. பானைய வாங்கும் போதாமா தட்டி பார்ப்போம், வீட்டுக்கு கொண்டு போன பிறகு தட்டி பார்க்க மாட்டோமா. உனக்கு சோதனை எல்லாம் முடிச்சிட்டுமா, இனிமேல் உனக்கு சோதனை எல்லாம் இல்லம்மா. அப்புறம் என்ன, சந்தோஷமா இரு ராசாச்சி. வாழ்க்கையில நிம்மதியே இல்லைன்னு கவலைப்படுவீங்களா? யாருக்கு தாங்க கவலை இல்ல? எல்லாருக்கும் கவலை இருக்கு. இந்தியாவிலேயே பெரிய கோடீஸ்வரர், பேமஸான ஆன்மீகவாதி வேற. அவரு ஒரு பொது மேடையில பேசாருங்க, துளி கூட எனக்கு நிம்மதி இல்லைன்னு அழுதாருங்க. உங்க பிரச்சனைய நினைச்சு பயப்படவும் வேண்டாம், நீங்க கலங்கவும் வேண்டாம். அந்த பிரச்சனை உங்களை ஒண்ணு செய்யாருங்க. ஆஸ்பத்திரியில படுத்திருக்கவங்க வீட்டுக்கு வருவாங்களோ வரமாட்டாங்களோன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சுகத்தோட வருவாங்க. கடவுள் கையெழுத்து போட்டாதான் ஒரு சிட்டுக்குருவி கூட தலையில விழும். ஆஸ்பத்திரியில படுத்துருங்கள நினைச்சு பயப்படாதீங்க. அவங்க ஆஸ்பத்திரியில பெட்ல படுக்கலங்க, ஏசப்பா தோல்ல படுத்திருக்காங்க. மழையா தெரியுத பிரச்சனை எல்லாம் பனி போல நீங்கி போகுங்க. உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் பரவாயில்லைங்க, அந்த பிரச்சனை உங்களை அசைக்க முடியாதுங்க. நீங்க பயப்பட்டதெல்லாம் வேஸ்ட்னு நீங்களே புரிஞ்சுக்கிடுவீங்க.